ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளை பழத்தின் நன்மைகளை பற்றி பார்க்க போறேங்க. மாதுளை பழம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்த மருந்தாக பயன்படுதுங்க. மாதுளை உடலில் இரத்தம் குறைவாக இருப்பவர்களுக்கு மாதுளை பழத்தை பயன்படுத்தினால் ரத்தம் சீக்கிரமா ஊறுங்க. பெண்களை பொறுத்தவரை மாதுளை பழத்தை வாரத்திற்கு ஒரு முறையாவது சாப்பிடுங்க. மாதுளை பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய உடலுக்கு தேவையான சத்துக்களா இருக்குதுங்க. அல்சர் நோயாளிகள் தினமும் வெறும் வயிற்றில் மாதுளை பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அல்சர் விரைவில் குணமாயிருங்க. உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்க மாதுளை பழத்தை பயன்படுத்துங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு மாதுளை பழம் பயன்படுது. நினைவாற்றலை அதிகரிக்க பயன்படுது. நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. மாதுளையில் அதிக அளவு ஆன்டி ஆசிட்டுகள் இருக்கிறதுனால உடலை பலவிதமான நோயிலிருந்து மாதுளை பாதுகாக்குதுங்க. உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியப்படுத்தி மேம்படுத்துவதோடு மட்டுமில்லாம இதயத்துக்கு தேவையான பல பாதுகாப்பு விளைவுகளையும் நம்மளுடைய மாதுளை பழம் செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. உங்களுடைய செரிமானத்தை ஆரோக்கியத்தை பாதுகாப்பா வச்சிருக்க மாதுளை பழம் பயன்படுதுங்க. உங்களுடைய நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கு மாதுளை பயன்படுதுங்க. காலை நேரத்துல சாப்பிட்டுட்டு வேலைக்கு போக முடியாதவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு போகும்போது சாப்பிட்றதுக்கு காலதாமதம் ஆயிருது அப்படின்னு சாப்பிடாம வெறும் வயிற்றுல போயிடுறோம். அந்த சூழ்நிலையில மாதுளை ஜூஸ் போட்டுட்டு குடிச்சிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, அந்த நாள் ஃபுல்லா நம்மளுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும். ஒரு மத்தியானம் வரைக்கும் நல்லா இருக்கும். மதிய சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எனர்ஜி வந்துருங்க. அடுத்த வேறு ஒரு ஹெல்த் டிப்ஸ்ல சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.